என்ன ஸ்வீட்டுன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் தானே? அந்த ஸ்வீட்டான விஷயத்த தான் நான் சொல்ல போகிறேன். முகம் சந்தோஷமாயிடுச்சு பார்த்தீங்களா? கண்டிப்பாக இன்றைக்கி சந்தோஷமாக தான் இனிமேல் இருக்க போகிறீங்க. அது என்ன ஸ்வீட் தெரியுமா? பைபிளில் சொல்லுது, ஏசாயா 54:4. அதில் என்ன தெரியுமா? பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. அப்போது இன்றைக்கி எந்த காரியங்களை பயப்படுத்திகிட்டு இருக்கு? எதெல்லாம் குறித்து பயந்துட்டுருக்கீங்க? சரிதானே? என் கணவனோட வாழ்க்கை, என் மனைவி வாழ்க்கை, என் பிள்ளைங்க வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய ஸ்டடீஸு, எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு குழந்தை பிறக்கலை, என் கடன் பிரச்சனை தலைமீறி போச்சு, எனக்கு எல்லா விஷயத்துலேயும் ஒரு வேளை நீங்கள் வெட்கப்பட்டு இந்த நேரத்தில் நிற்கலாம். ஒரு வேளை எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு விரக்தியில் இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு இந்த ஸ்வீட்டான விஷயம் என்ன தெரியுமா? யார் சொல்கிறா? கர்த்தர் சொல்கிற, பயப்படாதே, நீ பயப்படக்கூடாது, நீ வெட்கப்பட மாட்டேன்னு சொல்கிறாரு. நீ எந்த சூழ்நிலையும் நம்ம கர்த்தர் வெட்கப்பட விடவே மாட்டார். நீ என்ன செய்யணும் தெரியுமா? சும்மா நடந்த விஷயத்தையே சொல்லி 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 அது சரியில்லை, இது சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, என் வாழ்க்கை சரியில்லை அப்படி நெகட்டிவாக கன்ஃபஸ் பண்ணக்கூடாது. பாசிட்டிவாக கன்ஃபஸ் பண்ணணும். என்ன தெரியுமா சொல்லணும்? நான் பயப்பட மாட்டேன், என் கர்த்தரை நீ வெட்கப்படுத்த மாட்டார் அப்படிங்கிற அந்த ஸ்வீட்டை நீங்கள் வாயில் போட்டுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஸ்வீட் ஆகிடும். இதுதான் ஸ்வீட்டான வசனம். சரிதான்? அப்போது என்ன கசப்பான அந்த பிட்டராக இருக்கிற வார்த்தையை தூக்கி போட்டுருங்க. ஸ்வீட் எடுத்து வாயில் போடுங்க. என்ன ஸ்வீட்டு? நான் பயப்பட மாட்டேன், நான் வெட்கப்பட மாட்டேன் அப்படிங்கிற ஸ்வீட்டை நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். நீங்கள் சொன்ன மாதிரியே உங்கள் வாழ்க்கை ஸ்வீட்டாக மாறிடும். ஹேவ் எ பிளஸட் டே.